என்னோட பேர் ராஜசௌந்தர்யா. எங்கள் அப்பா பேர் வந்து ராஜபாண்டியன். எங்கள் அம்மா பேர் லட்சுமி. எனக்கு ஒரு அண்ணன், 2 தம்பி. எங்கள் அண்ணன் பேர் சுந்தர்ராஜ். தம்பிங்க பேர் யுவராஜ், அன்புராஜ். நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே தூத்துக்குடி மாவட்டம் தான். நான் இந்த இடத்துல முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது எங்கள் அண்ணனுக்கு தான். எங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. நான் வந்து 2019 வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 வீக்ஸில் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அந்த டைமில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் என் தங்கச்சியை நான் படிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன வார்த்தையை இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். எங்கள் அண்ணன் இல்லைன்னா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. 2023 ஜூலையில் வந்து காலேஜ் முடித்த அப்புறம் 4 வருஷம் இவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் இவனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னேன். போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். இங்கே வந்த அப்புறம் கூட எனக்கு ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் கிடச்சிது. அது கூட நான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவன் இது ப்ரைவேட் பேங்க்கு, இதுக்கு போக வேணாம், நீ பொறுமையாக உட்காந்து படி, நான் உனக்கு டைம் தரேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்து படிக்க வச்சான். அவன் இவ்வளோ தூரம் நம்பினதுக்கு என்னால் அவன் நம்பிக்கையை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு நிறைய டைம் பயந்துருக்கேன். ஆனால் இப்போ காப்பாற்றிட்டேன்னு நம்புகிறேன். 2வது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்களுக்கு எங்கள் அப்பா தான் எல்லாமே. எங்கள் அப்பா போனப்பவும் அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா அம்மாவோட ஒரே ஆசை எங்கள் 4 பேரையும் நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போக வைக்கணும் அப்படிங்கிறது தான். நான் இப்போ வேலையை வாங்கிட்டேன். கண்டிப்பாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத எங்கள் அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கள் அம்மா என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, பாப்பா ஒன்றை மட்டும்தான் நம்பியிருக்கேன், எப்படியாவது வேலையை வாங்கிரு, ஒன்னால தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான். நான் படிக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா என்னை எதுவுமே கஷ்டப்படுத்தினதே இல்லை. என்னை எந்த வேலையுமே பார்க்க வைக்க மாட்டாங்க. நான் காலேஜ் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டதை விட என் ஃபேமிலி தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் எப்போவுமே கஷ்டப்பட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவங்க என்னை கஷ்டப்பட்டு விட்டதே இல்லை. அடுத்து 3வது வந்து சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கே வரலைன்னா இந்த இடத்துல இப்போ நின்றுருக்க மாட்டேன். நான் வந்து February 2024 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் வந்து கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக் கழித்து தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். 1 மந்த் தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் கிளாஸ்க்கு போக முடியல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். அதனால் எங்கள் அம்மாவை பார்த்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸும் என்னால் கிளாஸ்க்கு போக முடியல. அதனால் என்னால் பேசிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியலை. அப்புறம் வந்துட்டு நான் யோசித்தேன், எங்கள் அண்ணன் இவ்வளோ தூரம் என்னை நம்பி படிக்க வச்சுருக்கான், இந்த வருஷம் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆனால் ப்ரிலிம்ஸாவது பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் உட்காந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு. நான் இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங் பண்ணது வந்து அபித் சார் வீடியோஸ் பார்த்து தான். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்ஆர்பிபி இந்த 2024 ஆர்ஆர்பிபிஓ ப்ரிலிம்ஸு ஆர்ஆர்பி P1 கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அது முடிச்சுட்டு 2மே பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ தான் வந்து நான் மெயின்ஸ் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். மெயின்ஸ் கிளாஸ் வந்து இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து செப்டம்பரில் தான் மெயின்ஸ் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். எனக்கு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் அக்டோபரில் வந்துச்சு. நான் சொல்லப்போனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து 1 மந்த்து தான் நான் வந்து மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரிசல்ட் வரும்போது கூட நம்ம 1 மந்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்மளால் எப்படி முடியும், நானும் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பார்க்கவே இல்லை. காலையில் கிளாஸ்க்கு வந்திருந்தேன். கிளாஸ் வந்து முடிச்சுட்டு ஹாஸ்டல் போய் நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக எங்கே வந்திருக்க போகுது, இது எதுக்கு பார்த்துட்டு அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் பார்த்தது என்னால் நம்பவே முடியலை. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரிசல்ட்டு திரும்ப பார்த்துட்டே இருந்தேன். உண்மையில் எனக்கு கிடச்சிருச்சான்னு எனக்கு நம்பவே முடியலை. தெரிஞ்ச பாதி இங்கிலீஷும் மறந்து போச்சு. எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு இது வந்திருக்கிறது கரெக்டு தானே, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்கள் அண்ணன் வந்து எப்போவுமே எமோஷன்ஸை வெளியே காட்டிக்கவே மாட்டான். சொல்லும்போதும் அண்ணன் எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்.
அப்படியா சரி அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ரியாக்ஷனும் இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு கேட்டேன் நான், அண்ணன் சொன்னானா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரிசல்ட் பார்க்கும்போது கூட அழுக வரலை. எங்கள் அம்மா சொன்னாங்க சந்தோஷமாக வந்து சொன்னானா அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன். சந்தோஷமாக தான் வந்து சொன்னான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் அழுக வந்துச்சு. நான் இங்கே சுரேஷ் அகாடமி வரும்போது நான் நினச்சது, இந்த பேனரில் என் ஃபோட்டோ வராமல், இங்கே சுரேஷ் அகாடமியோட பேனரில் என் ஃபோட்டோ வராமல் இங்கேருந்து போகக்கூடாது. எங்கள் அண்ணனோட நம்பிக்கையை வந்து நான் பொய்யாக்கிடக்கூடாது. நான் சீக்கிரம் வேலையை வாங்கிக்கிட்டு அவன்கிட்ட சொல்லணும், நான் வேலையை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் அந்த சந்தோஷத்தை காட்டிக்கவே இல்லை. அப்புறம் நான் நிறைய பேருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண, சப்போர்ட் பண்ண என்னோடய டீச்சர்ஸ், ஸ்கூலில் வந்து விசாலட்சி டீச்சர், சங்கரசுப்பு சார், ராஜேஸ்வரி டீச்சர், அப்புறம் பாபு அண்ணா, நம்பி அண்ணா அப்படின்னு 2 பேர். அவங்க நான் படிக்கிறதுக்காகவும் என் ஃபேமிலிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலேஜில் என்னோடய கோஆர்டினேட்டர் மீனாட்சி சுந்தரம் சார். அவர் கோஆர்டினேட்டர்னு சொல்கிறத விட எனக்கு இன்னொரு அப்பான்னு நான் சொல்லுவேன். 4 வருஷமும் எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் காலேஜில் என்னோடய ஃப்ரெண்டு கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்பட்ட இடத்துல அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, சப்போர்ட் பண்ணியிருக்கா. இப்போ வரைக்குமே எனக்கு அவள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. நான் வேலை கிடைச்சதும் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் சந்தோஷப்பட்டதை விட அவள் தான் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டா. அதனால் அவளுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்துட்டு, எல்லாருமே சொன்னது தான், முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையை வைங்க. தோல்வியே வெற்றியின் முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்கள் வெற்றியோட முதல் படின்னு நான் சொல்லுவேன். 2வது, ரிசல்ட்டை பற்றி என்றைக்குமே யோசிக்காதீங்க. ரிசல்ட் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், ஆனால் நீங்கள் போடுற எஃபர்ட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க. அப்புறம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 100 பேர் இருந்தாலும், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படியோ 4-5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு இங்கே ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எங்கள் அண்ணனால் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு ஆகும்போது நான் ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். அப்போ கேட்டார் அவர், நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்டார். தமிழ் மீடியம் அப்படின்னு சொன்னேன். தமிழ் மீடியமா, அப்போ நீங்களாம் பாஸ் ஆகிக்கிட முடியாது, உங்களுக்கு எப்படி 4-5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் இல்லை சார், நான் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பேனரில் உங்கள் ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னு சொன்னார். இனிமேல் தான் அவர்கிட்ட போய் பேனருக்கு ஃபோட்டோ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி 1000 பேர் உங்களை டிமோட்டிவேட் பண்ண இருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களோட மோட்டிவேஷன் வந்து உங்கள் ஃபேமிலி தான். உங்கள் ஃபேமிலியை தவிர பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. நம்மளை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்பி படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ்க்காக எல்லோரும் சீக்கிரம் படித்து பாஸ் ஆக என்னோடய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். நான் பேசணும்னு நினச்சதை கரெக்டாக பேசிட்டேனா இல்லையான்னு தெரியலை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு. நான் பேசணும்னு நினச்ச இடத்துலலாம் எனக்கு வந்து ஒரு மேடையில் பேச எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இந்த மேடையை கொடுத்த சுரேஷ் அகாடமி, சுகேஷ் சார் அண்டு ராஜா சாருக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். என் பொண்ணு படித்து வேலைக்கு வருவான்ட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகலை. எங்கள் வீட்டில் வந்து முதல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்குறது என் மகன் மட்டும்தான். குடும்பத்தில் யாருமே வேலை பார்க்கல. என் மகளை வெற்றி பெற செய்த சுரேஷ் அகாடமிக்கு நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.